இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல இந்த வேளையில கூட ஆண்டவருடைய ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சு நம்ம அப்படியே அதுக்கு தகுந்த ஒரு சின்ன ஒரு கதையும் ஜெபமும் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இந்த நாள்ல பார்க்கும்போது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அதனால இந்த வேளையில கூட பாருங்க, நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நம்மை ரட்சிக்க வல்லமையா இருக்கிறார். அப்படியே பார்க்கும்போது ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அவர் தனது பாதையில அவர் போகும்போது ஒரு பெரிய கல் அங்க பார்த்தாரு. அது அவர் வேலைக்கு போகும்போதெல்லாம் அது தடையாவே இருந்துச்சு. அதை பார்த்து இது ஏன் இங்க இருக்குது, கடவுள் ஏன் இதை இன்னும் நீக்காம இருக்கிறாருன்னு சொல்லி புலம்பினார். பல நாட்கள் அதை கடந்து சென்றார். அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு முறையும் அந்த பாறை அவரை தடையாவே இருந்தது. ஒரு நாள் ரொம்ப பொறுமை இழந்து போய் என்ன பண்ணாரு, அவர் ஒரு கடப்பால் எடுத்து அந்த கல்லை எப்படியெல்லாம் என்ன பண்ணுமோ நகர்த்தி போட்டார். மிகவும் கஷ்டப்பட்டு அந்த கல்லை புரட்டி போட்டார். அதுக்கு அடியில ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னு பார்த்தாக்கா, அதுல ஒரு தங்க காசு அடங்கிய ஒரு பை கீழே இருந்தது. அது மாத்திரமில்ல, அதை எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு குறிப்பிட இருந்துச்சு, முயற்சி செய்வர்களுக்கு தான் வெகுமதி உண்டுன்னு சொல்லிட்டு. இந்த கதை மூலமா நம்ம என்ன கத்துக்கணும்னாக்கா, நம்ம வாழ்வுல பெரிய தடைகள் வந்துட்டு தான் இருக்கும், கஷ்டம் வரும், நம்மளை எல்லாம் வீழ்த்துவதற்கான எல்லாம் பெரிய இது வரும். ஆனா அது வீழ்த்துவதற்காக அல்ல, நமக்குள்ள இருக்கிற பலத்தை வெளிப்படுத்துவோம், மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கண்டடைவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நம்ம ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியாய் நம்மளோட கூட பேசினார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அழகான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நான் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பையும் பார்க்க எனக்கு ஞானத்தை தாரும். நான் உன் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, வாக்குக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அதை பிடித்து நடத்துகிறேன். என் குடும்பத்தையும் எங்க நண்பர்களை ஆசீர்வதியும். என் மனதில் இருக்கும் கவலையை நீக்கி உம்முடைய சமாதானத்தினால் என்னை நிரப்புங்க. நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் உம்முடைய மகிமை வெளிப்படுத்து மாத்திரமில்லை ஆண்டவரே, எனக்கு அது இந்த நாள் முழுவதும் நடத்தி அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த ஜெபம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னாக்கா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அற்புதமா நடத்துவார். அதிசயங்களை காண பண்ணுவதை உங்க கண்களால காண்பீங்க. ஆமேன்.